ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். அம்மா சேனல். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உடம்பு இப்போ தான் கொஞ்சம் தேறி வருது. இதுக்கு மேலே தான் வீடியோ கண்டினியூவாக போடணும். 5-6 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. உடம்பு ரொம்ப முடியல. இப்போ தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். அதனால் இன்னிலேருந்து தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உடம்பு இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வீடு துடைக்கல. ஏன் துடைக்கலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் இருக்கிறதுனால திருப்பி துடைக்கணும். அதனால் இப்போ உடம்பு இருக்க நிலமையில எனக்கு அந்தளவுக்கு செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி சாமி ரூம் மட்டும் துடைச்சிட்டு விளக்கு வைக்க போகிறேன். பாருங்கள் என் சாமி ரூம் எப்படி இருக்குன்னு. 5-6 நாள் ஆச்சு நான் விளக்கு வச்சு. இன்றைக்கி தான் எல்லாம் துடைச்சிட்டு விளக்கு வைக்கணும். மற்றபடி வேலை இன்றைக்கி என்ன வேலை நடந்திருக்குன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். கேஸ் எல்லாம் துடைச்சாச்சு. கிச்சன் டாப்பெல்லாம் துடைச்சிட்டேன். க்ளீனாக நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாம் திருப்பி துடைச்சாச்சு. பாருங்கள், இது நைட்டு வச்ச சாதம் மிச்சம் இருக்குது. இது நேற்று வச்ச ரசம் சூடு பண்ணி வச்சுட்டேன். இது திராட்சையும் பாதாமும் ஊற வச்சது. திராட்சை நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இது ரேஷனில் வாங்கின கோதுமை 2 கிலோ கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி கழுவி இப்போ காய வைக்கணும். இது ஃப்ரெஷ் பால் காய வச்சுருக்கேன். இது டீ இப்போ நான் குடிச்சிட்டேன். தம்பி இப்போ தான் எழுந்திருக்கான். அவனுக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டா இது அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுருவேன். இது தயிர் ஊற்றி வச்சு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. உடம்பு சரியாதனால யாரும் சாப்பிடல. அதை அப்படியே மோர் பண்ணி அதில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். நேற்று பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வெள்ளை சாமந்தி 2 முழம் 60 ரூபா. இது மஞ்சள் சாமந்தி 3 முழம் 80 ரூபா. இது ரோஸ் பட்டு ரோஸ், அது ஒரு 50 ரூபா. மாலை ஒன்று. பாருங்கள், வெத்தலை பாக்கு, பழம், எலுமிச்சை பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது மாலையே போடலை. ஒரு 2-3 வாரமாக முருகருக்கு. எனக்கு அதுவே மனசு சரியில்லை. அதனால தான் இதுக்கு மேலே கண்டினியூவாக வாங்கிட்டு போட்டுடலான்ட்டு மாலை பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பிரதோஷம். பூ மிச்சானாலும் சாயந்தரம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க கெஸ்ட்டுங்க கத்திகிட்ருக்காங்க காலையிலேருந்து. அந்த பிஸ்கெட்டெல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. காலையிலே பிரித்தேன், ஆனால் என்னால் எடுக்க முடியல, அது உள்ளார இருக்கிறதுனால. சரி, அதனால் அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த திராட்சை மட்டும் வச்சேன் ஒரு 4-5. ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் வச்சேன் ஒரு 4-5 சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். கிளாஸுக்கு வேறு 11 மணிக்கு கிளாஸுக்கு போகணும். கோயிலுக்கும் போகணும் சாயந்தரம். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். களி செய்யலான்னு இருக்கேன். சுண்டைக்காய் இருக்குது, குழம்பு வச்சுட்டு களி செஞ்சிடலாம். சாதமும் இருக்குது, ரசம் இருக்குது. கொஞ்சம் 1 கிளாஸ் அரிசி வச்சுட்டு களி செஞ்சு சுண்டைக்காய் குழம்பு வச்சிடலான்னு பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ இதுதான். என் உடம்பு சரியில்லாததுனால வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே வீடியோ போடுறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பூஜை போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய். எல்லோரும் நல்ல மாதிரியாக சாமி கும்பிடுங்க. சாயந்தரம் கோயிலுக்கு போங்க. Okay, bye friends.